ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவம் மிஸ்ரா அப்படின்றவர் கான்பூரை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணார்னா, அந்த கான்பூரில் விஐபி ரோடு அப்படின்ற பகுதியில் பிப்ரவரி மாதம் ஒரு காரில் வந்து லம்போகினி ரிவல்ட்டான 10 கோடி மதிப்புள்ள காரில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. போதையில் பயணம் செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வீதியில் இருக்க எல்லாமே மக்கள் அஃபோர்ட்டாக இருக்காங்க. எல்லாம் அங்கங்கே விட்டு ரோடை வண்டி இதை கிராஸாக ஓட்டி இது பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு இதாக தெரியாமல் போலீஸ்காரங்க நம்ம நிறைய பேர் தேடி இருக்காங்க, 4 நாளாக தேடி இருந்திருக்காங்க. அப்புறமேட்டு இன்றைக்கி 1 மணிக்கு தான் போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணியிருக்காங்க. 1 மணிக்கு கைதானவர் 1:40க்கெலாம் 20,000 மதிப்புள்ள நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, என்ன பணம் பத்தும் செய்யுன்றது இந்த விஷயத்தில் தான் கரெக்டாக இருக்குது. பணம் பத்தும் செய்யும், சட்டத்தையும் கைப்பற்றுன்றது இந்த மாதிரி விஷயத்தில் தான் தெரியுது. பாருங்கள், பலர் இதில் என்ன விஷயம்னா, சிசிடிவியை செக் பண்ணியிருக்காங்க. சிசிடிவியில் அவர் தான் போயிருக்காங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த கேஸில் வந்து ஆளையே மாற்றி இவர் பண்ணல, இது வேறு யாரோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. லம்போகினி 10 கோடி மதிப்புள்ள காரை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் டிரைவராக லம்போகினி கார் வச்சுருக்க போகிறாங்க. எல்லோரும் பாருங்கள், எல்லாம் டொபாக்கோ டைக்கான்ஸ். அவங்க அப்பா எப்படின்னா கேகே மிஸ்ரான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து டொபாக்கோ டைக்கான் புகையில்லை தொழிலதிபர்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம இதில் மென்ஷன் ஆகிருக்கு. பாருங்கள், சட்டத்தையே விலைக்கு வாங்குறாங்க. 1 மணிக்கு கைதாகிறாரு, 1:40க்கெலாம் வெளியே வராங்க. எல்லாமே பணக்காரங்களுக்கு தாங்க சட்டம்லாம். நம்ம மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் சட்டம் எங்கே வேலை செய்ய போகுது? சட்டம்லாம் சட்டம் மாதிரி அவர் கழட்டி தூக்கி மாட்டிட்டு போயிட்டு. ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு வந்தேன். தேங்க்ஸ் மக்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.